குருவே தெளிவு குருவின் திருமேனி காண்டம் தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டான் தெளிவு குரு சித்தித்தல் தானே. பிறந்த நாள் காணும் ஐயா அவர்களுக்கு முடிஞ்சிச்சிங்க முன்னாடியே விருப்பப்பட்டு செய்யறதுனால நம்ம செஞ்சோம். பிறந்த நாள் வந்து 17 சரிங்களா? மார்கழி 2 மார்கழி 14 சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுதான் நான் முதல் வகுப்பு, நேரடி வகுப்புல மாந்திரிகத்தை பற்றி. எனக்கு மாந்திரிகம் ஓரளவுக்கு புத்தகம் வந்து எக்கச்சக்கமா ஐயா சொன்னார். புத்தகம் எல்லாம் குப்பையா இருக்கும், நிறைய ஒரு 1000 புக்கு மேல இருக்கும். என்னன்னா இது ஐயா ஒரு குருவை பத்தி சொல்றப்போ ஒரு இது சொன்னார், காதலிங்கள் அப்படின்னு. எனக்கு மானசீக குருவை வச்சுதான் நான் கும்பிட்றேன். சிறிடி சாய்பாபா தான் மானசீக குருவா வச்சு நான் சாமி கும்பிடும் பொழுது 3:30 மணிக்கு எங்களுக்கு 4 மணிக்கு உட்காந்து 6 மணி வரைக்கும் அதுதான் போகுது. ஆன்மீகத்துல ஒரு 10 வருஷமா ஓடிட்டு குருவை காதலிங்கன்னு சொன்னார். எனக்கு வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது கண்ணை மூடிட்டு, எங்க இருந்தாலும் கண்ணை மூடிட்டு சிறிடி சாய்பாபாவை ஒரு நிமிஷம் அவரோட உருவத்தை நினைச்சு அழுகுவேன். அப்போ ஆன்மா சேரணும்னு சொன்னார் ஐயா. அதுதான் உண்மை. அது ஆன்மா சேர்றப்போ அந்த நிமிடத்திலிருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள் அந்த பிரச்சனையை வந்து சூரியனை கண்ட பனி போல் விலகும். இது உண்மை. அதை வந்து ஐயா மனப்பாடம் பண்ணி சொன்னாரா இல்லை என்னன்னு வார்த்தையில ஸ்பான்டேனியஸா கண்டினியூஸா அப்படியே வந்தது அந்த வார்த்தை. அது உண்மை. அது இத்தனை பேர் உணர்ந்து பண்ணி கிரகிச்சுக்கிட்டு என்னங்கிறதுல அதனால திருப்பி நான் சொல்றேன், எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். குருவை மனைச்சுக்கிட்டு நீங்க ஐயாவே குருவை நினைச்சு எடுத்துக்கிட்டாலும் அதை வச்சு நீங்க என்ன செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகும். கண்டிப்பா நடக்கும். இது உண்மை. உணர்ந்ததுனால இது சொல்றேன். ஐயா சொன்னது வந்து இது நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க. சில சூட்சமா வந்து கண்டிப்பா யாரும் சொல்லவே மாட்டாங்க. இது எனக்கு யாருமே சொல்ல, நானே உணர்ந்து இதை திருப்பூர் மனவளக்கலை மன்றத்துல இதை நான் சொன்னேன். அப்ப அப்படின்ட்டு நான் ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு நேரடி பயிற்சி வரப்போ அவர் சமாதி ஆயிட்டாரு. அதனால இது உண்மை. எல்லாரும் இந்த பக்குவத்துக்கு வாங்க. மந்திரம் படிக்க முடியல, எது செய்ய முடியல, பூஜை செய்யறது உட்கார முடியல அப்படின்னா அந்த எப்படி அந்த தாம்பத்திய ஒரு தனி மனிதனுக்கு மனம் ஒழுங்குதோ அது மாதிரி நீங்க ஒழுங்கை குருவை நினைச்சு, யார் ஒரு குருவோ ஐயாவே குருவை எழுதினாலும் அவரை நினைச்சு உங்க பிரச்சனை நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னா 24 மணி நேரத்தை கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்காது.